சார் காம்போன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் சார். மட்டன் பிரியாணி அது வாங்கினீங்கன்னா 5 பீஸு சிக்கன் 65 ஃப்ரீ, ஒரு 500 மில்லி கோகோ கோலா ஃப்ரீ, தொடர்ந்து 3 வாரம் சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஃப்ரீ. எங்கள் அம்மா 15 வருஷமாக என் உயிர் எடுத்தாங்க சார். மகேஷ் அப்பால் மகேஷ் அப்பால் மகேஷ் அப்பால் ஒன்றும் இல்லைங்க. அவன் என்ன இந்த 100க்கு 100 வாங்குவானுங்கள மைனாரிட்டி, அவன் நம்ம 100க்கு 35 வாங்குகிற மெஜாரிட்டி. சார் உண்மையிலே 35 வாங்கினா எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்குலாம் தெரியாது. அதில் நமக்கே தெரியும் எப்படி வாங்கணும் 35ன்னு. 33 34 வந்திருப்போம். வாத்தியார் கருணையால் 35 வந்துச்சு. என்ன மகிழ்ச்சி தெரியுமா சார்? 35 வாங்கினா பாஸ் ஆகிட்டோம். ஒன்று ரெண்டாவது அந்த புக்கு இன்னொரு வாட்டி பார்க்க வேணாம். சார் எனக்கு ஜார்க்கண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுங்க. வீட்டுக்கு வந்தேன், எனக்கு ஜார்க்கண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு. பரவாயில்ல உங்களுக்கு சம்பளம் வந்தோன்னே எனக்கு போட்டுருங்க. என்ன இல்லைம்மா ஜார்க்கண்டுன்னு நீங்கள் பார்க்காத இடங்க. அவளுக்கு என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிடிக்கலன்னு நான் வேலையை விட்டுற போகிறேன்னு என்னை மோட்டிவேட் பண்ணுறான். நீ பார்க்காத இடம் ஜார்க்கண்டு நல்ல இடம் நல்லாலாம் இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன் ஹிந்தி தெரியாதம்மான்னு. இப்போ இன்னங்க கஷ்டம் ஹிந்தி தெரியலன்னா. அப்போ உடுப்பி ஹோட்டல் போய் பாருங்க, பீகார் அஜாம்லேருந்து எவ்வளோ பையனுங்க சர்வராக வேலை செய்கிறானுங்கண்ணா. யார் கூட நம்மளை கனெக்ட் பண்ணுறா பாருங்க. 3 மாதம் எங்கள் அம்மா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீனா அவள் சொல்கிற பேச்செல்லாம் பூமி மாடி தலையாட்டி இருக்கிறேன்னு. நான் சொன்னேன் இல்லைம்மா, மனைவிக்கு மரியாதை தந்தோம், மனைவி சொல்லி மந்திரம் அப்படின்னு நான் படித்தேன். அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லை அப்படின்னாங்க. சார் ஒரே கூட்டு சார், சுட வச்சு போட்டால் அதான் என்ன சொல்கிறாங்க, தயாரித்த உணவை வேஸ்ட் பண்ணி கீழே போட்டால் அது சிக்கனம் இல்லை, அதை சாப்பிட்றது தான் சிக்கனன்றாங்க. எனக்கு ஒன்று புரியல. நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு ஒரு வேளைக்கு எவ்வளோ கூட்டு தேவைப்படும்ன்றது தெரியாமலேயே நீ சட்டி ஃபுல்லாக கூட்ட வச்சு அதை 3 நாள் எம்மூஞ்சிலே அடிச்சினா எனக்கு தெரிஞ்ச பேச்சாளர் நல்லா தான் பேசுவார் சார். ஒரு மீட்டிங் பேசி முடித்த உடனே அவருக்கு ஒரு துண்டு போட்டு பேமெண்ட் கவரை கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு கீழே இறங்கியிருக்கணும். அப்படி பார்த்தாங்க அந்த ஆர்கனைசிங் ஆளுங்க ஒரு 4-5 பேர் ஒரு டர்க்கி டவல் ஆளுக்கு ஒன்று எடுத்து போயிட்டு காசு வசூல் பண்ணுறான் ஆடியன்ஸ் கிட்ட. இவர் ஏன் அவங்கக்கிட்டலாம் காசு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் விடுங்க சார், ஒரு நல்ல விஷயத்துக்காக சார் அப்படின்னா. அப்போ நல்ல விஷயத்துக்கு நீங்கள் இப்போவே காசு வசூல் பண்ணுறீங்களே, அது என்ன நல்ல விஷயம்னு சொன்னால் நானும் கவர்லேருந்து ஏதாவது கொஞ்சம் போடுறேன் அப்படின்னாரு. சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஒரு நல்ல பேச்சாளரை கூப்பிடலான்னு இருக்கிறோம். அதுக்கு தான் இப்போவே கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். நான் இது மாதிரி ஆர் யூ மேரிட் அப்படின்னாரு யாரு, ஒரு இங்கிலீஷ்காரர். எஸ். ஹவு லாங்? அபவுட் 50 years. 50 long years? ராமன், எஸ் சார், ஐ am married for 15 years. 50 years. மறுபடியும் எக்ஸைட்டட். 50 long years with the same wife. அவனுக்கு தாங்க முடியல. 50 வருஷமா ஒரே பஞ்சாதியோடையா எப்படிடா மாப்பிள்ள? இப்போ ஒரு பாயிண்ட் சொல்ல பாருங்க. ஆங்கிலேயன் அல்லது மேலை நாட்டுக்காரன் குடும்பத்தை இன்ஸ்டிடியூஷனாக நினைக்கிறான். ஆனால் தமிழன் குடும்பத்தை இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறான். அதனால்தான் நாம் குடும்பங்களை கொண்டாடுவோம்.